ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி 9th புக்கு சோசியல் சயின்ஸில் இருக்க முக்கியமான டிஎன்பிஎஸ்சி டாபிக் தான் பார்க்க போகிறோம். அழகு 3 தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் கிபி பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுக்கு வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தாங்க. வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினாங்க. வெளிநாட்டுடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தில் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது. தலைநகரங்களும் துறைமுகங்களும் தோன்றினன்னு சொல்லியிருக்காங்க. நாணயங்களும் பணமும் பழக்கத்திற்கு வந்தது. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டதாமா. கிபி 3ஆம் நூற்றாண்டு தான் அது முதலில் எழுதப்பட்டது. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டது. எம்மொழி தமிழ் என்று செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டன. எப்போன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுகளில் தான். நெக்ஸ்ட்டு 3.1 தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் தொன்மை கால தமிழர்களின் வரலாற்று அறிவுபூர்வமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பல வகையான சான்றுகள் உதவுது. அவை என்னென்னா, ஃபஸ்ட்டு செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், 2 கல்வெட்டுகள், 3 தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், 4 தமிழ் அல்லாத மற்றும் அயல்நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். ஃபஸ்ட்டு செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் பார்க்கலாம். அது செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும். இவை சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் இயற்றிய தொல்காப்பியர் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூலில் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தையும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல் இரண்டு பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. எதுனா தொல்காப்பியம். நெக்ஸ்ட் 10 பாட்டு 8 தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. 14 மேல்கணக்கு நூல்கள்னா எவைனா 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுது. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தாக முற்பட்ட இலக்கியங்கள் இவை 14 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தையவை தான். அதில் 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் தான் 8 தொகை நூல்கள். நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை, 2 புறநானூற்றுப்படை, 3 பெருவானாற்றுப்படை. இதில் பாருங்கள், 8 தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு எப்பயும் நற்றிணை, 10 பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டு தொடங்கப்படுகிற நூல் திருமுருகாற்றுப்படை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது சிறுபானாற்றுப்படை, 5 முல்லைப்பாட்டு, 6 நெடுநல்வாடை, 7 மதுரை காஞ்சி, 8 குறிஞ்சிப்பாட்டு, 9 பட்டினப்பாலை, 10 மலைபடுகடாம். நெக்ஸ்ட்டு 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டிருக்கு. அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான். அதில் 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள் காப்பியங்கள் என்பதை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளாகும். அவை என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம், இதெல்லாம் தான் காப்பியங்கள்.
ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, தேர்டு சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இவைதான் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். நெக்ஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளில் கல்வெட்டுகளை குறித்து படிப்பது தான் கல்வெட்டியல் ஆகும். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலம்தான் வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ் பிராமி தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கற்பாடைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகிறது. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள். சமண துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இந்த குகைகளை யார் வாழ்ந்தாங்கன்னா சமண துறவிகள் கொண்டிருந்தாங்க, வாழ்விடங்களாக கொண்டிருந்தாங்க. இயற்கையாக அமைத்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதிகள் வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கி இருந்தனர். அதற்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்பட்டுச்சு. குகைகள் உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலே செதுக்கி உருவாக்கியிருந்தனர். உலகியல் வாழ்வை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளும் அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், நெக்ஸ்ட் ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைய கால வணிக வழிகளில் அமைந்துள்ளது. குறிப்பு என்னென்னா, பண்டைய கால கல்வெட்டுகளில் சிலவற்றில் மக்கள் தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவற்றை பாழ்படுத்தியுள்ளதை நீங்கள் பார்க்க இருக்கலாம். அவ்வாறு பாரம்பரிய பொருள் சொத்துக்கள் அல்லது மற்றவர்கள் சொத்துக்களை நாம் நாசம் செய்வது நாச வேலைகள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பள்ளம் இருக்குது. அதுதான் இங்கே இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு அரச்சலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. இந்த பக்கம் அரச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாழ்படி இருக்குது. இங்கே பாறை படுக்கை, புளியங்குளம் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நடுக்கற்கள் போர்க்களத்தில் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம், அதாவது நடுக்கற்கள்னா போர்க்களத்தில் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டனவா. முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள், அதாவது ஆணிரைகள் இருந்திருக்கு முல்லை நில வாழ்க்கையில். அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்வதற்காக சண்டையிட்டுள்ளனர். முல்லை நில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு. இன எதிர்ப்பு போரிடுவரும் உண்டு. அப்போது இறந்துபடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாகத்தான் நடுக்கற்களை நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் போர்க்கள காட்சிகளையும் நடுக்கற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்களில் விரிவாக குறிப்பிட்டிருக்கு. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை குறித்து தொல்காப்பியம் தான் விரிவாக நமக்கு எடுத்துரைக்குன்னு சொல்கிறாங்க. நடுக்கற்கள் பற்றி தொல்காப்பியம் நமக்கு விரிவாக எடுத்துரைக்குது. நெக்ஸ்ட்டு தேனி மாவட்டத்தில் புளியமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கேன்னா தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை, தாதம்பட்டி ஆகிய இடங்களில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தவர் சார்ந்த நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்திற்கு பிறகும்
பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நில பகுதிகளிலும் பெரிதும் காணப்பட்டுச்சு. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம். யாருடைய நினைவாக அந்த நடுக்கற்கள் நடப்பட்டனவோ அந்த வீரனின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் யாருடைய நினைவாக அந்த கற்கள் நடப்பட்டிருக்கோ அந்த வீரனுடைய பெயர்கள் வந்து அந்த நடுக்கற்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அந்த வீரனின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் அதில் செதுக்கப்பட்டிருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புலிமான் கொம்பை நடுக்கற்கள் அது வந்து தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புளியாங்கோம்பைங்க ஆகும். இது 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்பட்டிருக்காமா. அது என்னன்னா கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இங்கே இந்த கூற்று கொடுத்துருக்காங்க. இதன் பொருள் என்னன்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படின்னு சொல்லி அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். இதில் வந்து வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களின் மக்களின் பெயர்கள் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எகிப்து நாட்டின் பெரனிக்கே, குசேர், அல்காதீம் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாட்டில் கோரோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்கள் பெயர் பொறித்த சுடுமண் களங்களில் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதன் மூலம் பண்டைய தமிழர்கள் மேற்கு ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள ரோமானிய பேரரசு பகுதிகளிலும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது நம்மளால் அறிய முடியுது. ஒரு பொருள் நமக்கு உரிமையானது என்பதை குறித்ததாகவே அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழில் தான் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. சில பெயர்கள் பிராகிருத மொழியில் உள்ளன. தமிழிலும் பிராகிருத மொழியிலும் தான் இருந்திருக்கு. கப்பல்களில் அல்லது வண்டிகளில் பொருள்களை எடுத்து செல்லும்போது இவற்றை அடையாளம் காண்பதற்கு தங்கள் பெயர்களையும் அதில் எழுதியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிராகிருதம்ங்கிறது வந்து மௌரிய காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி தான் பிராகிருதம். நெக்ஸ்ட்டு தொல்லியல் அகழாய்வு களங்கள். தொல்லியல் அகழாய்வும் பணி என்பது பண்டைய கால சமூகத்தில் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து சான்றுகளாக கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி ஆய்வது தான் தொல்லியல் அகழாய்வு களங்களில் நடக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொற்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடத்திலும் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிட்டியுள்ளன. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம்தான் சங்ககால துறைமுகப்பட்டினமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக், மால்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த பிரான்ஸை சேர்ந்த ஜே.எம். கசால், நம் நாட்டின் கோஸ் கிருஷ்ணா தேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர்.
சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைக்கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அங்கே இருந்தமையாக அவர்கள் கண்டறிந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறைங்கிறது பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு தான் இந்திய தொல்லியல் துறை ஆகும். இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. இந்திய தொல்லியல் துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்குது. தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குகிறது. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய ஆய்வுக்களங்கள், இதெல்லாம் எஞ்சிய ஆய்வுக்களங்கள், எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 ஆகியவை வகுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு பண்பாட்டு பொருட்கள். பண்பாட்டு பொருட்களில் செங்கல் கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், அணிப்புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் போன்றவற்றை தொல்லியலாளர்கள் அகழாய்வு மேற்கொண்ட இடங்களில் கண்டறிஞ்சிருக்காங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் பாண்ட ஓடுகளும் பல வகை நாணயங்களும் அங்கே கிடைச்சிருக்கு. இது தொல்பொருட்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினைத்திறன், தொழிலகங்கள் ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்ள நமக்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அணிப்புடைப்பு மணிகள். அணிப்புடைப்பு மணிகள் என்பவை விலையுயர்ந்த நவமணிகள் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவையாக இருந்திருக்கு. செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செலுத்தப்பட்டிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நாணயங்கள். நாணயங்கள் முதலாக சங்க காலத்தில் தான் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் பழக்கத்திற்கு வந்தன. நாணயங்கள் முதலாக எப்போ பழக்கத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சங்க காலத்தில் தான். சேர சோழ பாண்டிய அரசர்கள் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகிய சங்க காலத்தை குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்றாகும். கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. எங்கெங்கெல்லாம் கிடைத்திருக்கான்? கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூரில் தான் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறதா. ரோமானிய நாணயங்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் அவை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில சமயம் மதிப்புய செல்வமாகவும் நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா புள்ளியன் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன. தொடக்க காலத்தில் நம்ம இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்களாமா. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக அதில் பொறிக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்த அரிய தகவல்களையும் தருகிறது. பண்டைய தமிழ் சமூகம் உலகமெங்கிலும் விரிந்து தொடர்புகளை கொண்டிருந்ததை தமிழ் அல்லாத சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றியது தான் அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் என்னும் நூலை இயற்றியவர் கௌடில்யர். கௌடில்யர் என்ற சாணக்கியர், அவருடைய பெயர் கௌடில்யர் என்ற சாணக்கியர். அவர் மௌரிய காலத்தை சேர்ந்தவர். அவர் இயற்றியது அர்த்தசாஸ்திரம் என்ற நூல். இது பொருளாதாரம் குறித்த ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது
பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிற நூல் எது சங்ககால நூல் அப்படின்னா கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் தான் எடுத்துரைக்கிறது. நெக்ஸ்ட்டு பாண்டிய காவாடகா என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள். இங்கே பாருங்கள், பாண்டிய காவாடகா என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகாவம்சம் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. மகாவம்சங்கிறது புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் தான் மகாவம்சம். அது இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம். இந்த நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்களை குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. அதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. மகாவம்சம் நூல் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்களை குறித்தும் குதிரை வணிகர்களை குறித்தும் இந்நூல் குறிப்பிடுது. எதுனா மகாவம்சம். நெக்ஸ்ட் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு எனப்படும். நெக்ஸ்ட் எரித்தியரியன் கடலில் பெரிப்ளஸ். இது என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். பண்டைய கிரேக்க நூல் எதுனா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது தான் பண்டைய கிரேக்க நூல். இந்நூல் ஆசிரியர் யார் என்று தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெரிப்ளஸ்னா கடல் வழிகாட்டி என்று பொருள். மாலுமிகள் இவ்வழிகாட்டிகளை கடற்பயணத்திற்கு பயன்படுத்தினாங்க. செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்தியரின் கடல் ஆகும். முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டணங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசல் குறித்தும் இந்நூல் குறிப்புகள் உள்ளன. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த நூலில் எதை பற்றியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்து இருக்குது இந்த நூலில். சேர பாண்டிய அரசல்கள் குறித்தும் இந்த நூலில் குறிப்புகள் உள்ளன. அது என்ன நூலுனா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் நூலில் தான் சேரஸ் பாண்டிய அரசர்கள் குறித்து குறிப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிலிப்பியின் இயற்கை வரலாறு. இது ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். ரோமானியரான மூத்த பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியிருக்காரு. இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூல். இந்த நூல் முதல்ல லத்தீன் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை குறித்து விவரிக்கிறது. பிலிப்பியின் இயற்கை வரலாறு ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை குறித்து விவரிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் பிளினி வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் அருகிலுள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இந்தியாவில் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் எதுன்னா இந்த பிளினியின் இயற்கை வரலாறு நூல் தான். இது நல்லா பார்த்துக்கோங்க. 40 நாட்கள் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார் பிளினி. இதில் இந்த நூல் அப்படி சொல்லியிருக்காங்களாமா. கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாருங்க, பிளினியின் இயற்கை வரலாறுல என்ன இருக்குன்னா மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காரே துறைமுகத்தின் தற்கால பெயர் என்னவென்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிளினி ஆதங்கப்படுகிறார். இதன் மூலம் மிளகுக்கு இருந்த மதிப்பையும் பெருமளவிற்கு மிளகு தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியானதையும் அறிய முடிகிறது. பிளினி பாருங்க, தன்னுடைய இயற்கை வரலாறு நூலில்
ரோமானிய நாட்டு செல்வம் வந்து இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால தான் ரோமானிய நாட்டு செல்வம் கரைஞ்சிருச்சின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மிளகுடைய மதிப்பையும் ஏற்றுமதியை பற்றி அறிய முடியுது. இவர் அப்படி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தாலமியின் புவியியல். தாலமியின் புவியியல்னால் 2ஆம் நூற்றாண்டு நிலவே ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் ஆகியவற்றை கொண்டு தான் தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். தாலமியின் புவியியல் நூல் எதுக்குன்னா 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் காவிரி, பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைப்பட்டினங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளன. எதுனா தாலமியின் புவியியல் என்ற நூலில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இந்த ஊர்களெல்லாம் கன்னியாகுமரி, முசிறி, கொர்க்கை, இந்த நூல் காவிரி, பூம்பட்டினம் இந்த துறைமுகப்பட்டினங்களை குறிப்பிடுகிற நூல் எதுனா தாலமியின் புவியியல் என்ற நூல் தான். நெக்ஸ்ட்டு இந்த இதில் பியூட்டிங் கேரிங் அட்டவணையை கொடுத்துருக்காங்க என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்து விளக்கமாக நிலைப்படமாகும். இது வந்து பண்டைய கால தமிழர்களை முசிறி துறைமுகம் மேலும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கு. குறிப்பு இங்கு இலங்கை தீவு எனவும் முசிறி துறைமுகம் முசிறில் இங்கே பாருங்கள். குறிப்பு வந்து இந்த இலங்கை தீவு டாப்ரோபன் எனவும் முசிறி துறைமுகம் முசிரிஸ் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வியன்னா பாப்ரஸ். நெக்ஸ்ட்டு வியன்னா பாப்ரஸ் வந்து என்பது 2ஆம் நூற்றாண்டு தான். இதுவும் 2ஆம் நூற்றாண்டின் சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம் எதுன்னா வியன்னா பாப்ரஸ். இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது. முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ள நூல் எதுனா வியன்னா பாப்ரஸ் தான். தற்போது இந்த ஆவணம் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரியா தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்ட பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது இப்போ எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் வியன்னாவில் ஆஸ்திரேலியா தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்ட பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் தான் இது இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான ஓர் உடன்படிக்கை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெர்மாபோலோன் என்ற பெயருடைய போலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்து பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹெர்மோபோலான் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு அந்த கப்பல் பேர் அது ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்து பட்டியல் வந்து இந்த வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆவணத்தில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பாப்ரஸ் என்பது பண்டைய எகிப்து எகிப்திஸ் பாப்ரஸ் என்ற நாணயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும். பாப்ரஸ்னா பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் என்ற நாணயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள் தான் பாப்ரஸ். அக்காலத்தில் எழுதுவதற்கு இதைத்தான் பயன்படுத்தினாங்க. எதுனா பாப்ரஸ் என்ற தாளை. ஸ்டூடெண்ட் இந்த சங்க காலத்திலேருந்து 3.2 சங்க காலம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசன் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.